சரி, மைத்திரை முகூர்த்தம். நீங்க கேட்டீங்க இல்லையா? மக்களுக்கு பலனாகிற மாரி ஒரு விஷயம் சொல்றதுக்கு காரணம் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும். எப்படி? நல்லது செய்யணும், நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம ஜனம் நல்லா இருக்கணும்னு நெனச்சு பண்றது ஆளுங்க ரொம்ப குறைவு. உண்மைதான். ஒருத்தங்கிட்ட புடுங்குறதும், ஒருத்தங்கிட்ட எப்படா ஏமாறுவான், எப்படா அண்ணன் எப்ப சாவான், திண்ண எப்ப காலியாகுன்ற மாரி, ஒருத்தன் எப்படா குனிவான், அவன் மேல ஏறிட்டு எப்ப மேல ஏறலான்ற ஜனம் தான் இருக்கு. மைத்திரை முகூர்த்தம்ன்றது நீங்க வாங்கி கூடியிருக்கிற கடன உங்களால தீர்க்கவே முடியல. என்னால கடன் அதிகமா இருக்கு பை. கடன் பார்த்தீங்கன்னா ரூ. 5,00,000 இருக்கு. ஆனா என் வருமானமே மாசம் ரூ. 10,000 தான். கடனே அடைக்க முடியல அப்படின்னும்போது, அந்த கடன என்ன சொல்றது? ஈஸியான ஒரு வழியில ஏதோ ஒரு ரூபத்துல இறைவன் மூலியமா எதனா ஒரு வழியில அடைக்கிறதுக்காக தான் இந்த மைத்திரை முகூர்த்தம்ன்றதே ஒண்ணு ஆதிகாலத்துல செய்ய ஆரம்பிச்சாங்க. கடன் இல்லாத வீடு இருக்கா? நிச்சயமா கிடையாது. ஒண்ணு கூட கிடையாது. ஒரு மனுஷன் கூட கிடையாது. அது இப்பல்லாம் 15 வயசுலயே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனு, பைக்குன்னு. ஸோ கடன்ன்றது வீடு வீடுக்கு இப்ப ஆயிடுச்சு. வீடு அதனால கட்டணும்னாலே கடன் வாங்கிடுறாங்க. அந்த மாரி ஆயிடுச்சு. வீடு, ஃபோனு எல்லாமே யூஸ் பண்ற நம்ம போற ட்ரெஸ்ஸுக்கு கூட இஎம்ஐல குடுக்குற ஆரம்பிச்சுட்டான். ஸோ அந்த இஎம்ஐன்னு பார்த்து ஈன்னா ரொம்ப நாசனமா போயிடுச்சு. அந்த முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கி அதுலேருந்து மீற முடியாத ஒரு சூழ்நிலை தரும். எதுக்காக ஒரு வீடியோல ஒரு கருத்து சொல்றதுன்னா, நம்மள நம்பி வர நாடி வர ஆளுங்களுக்கு, நம்மள நாடி வர ஆளுங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கக்கூடாது. நம்மள ஃபாலோ பண்ற ஆளுங்களுக்கும் நல்லது நடக்கணும். ஏன்னா, இப்போ என்ன நாடி வரவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா, அந்த 1,00,000 பேரே இங்க வரதில்ல. சில பேர் தான் அவங்களோட தேவைகளுக்காக, சில விஷயங்களுக்காக வருவாங்க. பாய் நாடி என்ன நாடி வர்றது. இப்போ சில பேர் நான் வராதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் அந்த கருத்து சேரணும் இல்லையா? ஒரு விஷயம். அதனால தான் ஒரு வீடியோக்கு ஒரு கருத்தும், அதுவும் நல்ல விஷயமா ஒரு மனிதன் வாழ்க்கையில உயரத்துக்காக தான் ஒரு கருத்தும் நம்மளுக்கு இருக்கும். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய், ரொம்ப சிறப்பா இருக்கேன். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பிரயோஜனமான விஷயங்களை மக்களுக்கு சொல்றீங்க. நிறைய பேர் உங்களை நாடி வருவதற்கு காரணம் துல்லியமான கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அவங்களோட ஒன்றி மக்களுக்கு என்ன தேவை இந்த காலகட்டத்துல அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு பதிவும் கொடுக்குறீங்க. இன்னைக்கான டாபிக் பாய், மாதம் நம்ம சொல்லக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம். மைத்ரேய முகூர்த்தத்தோட சிறப்பு இந்த புதுசா வரக்கூடிய நேர்களுக்காக சொல்லிடுங்க. இந்த மாசம் ஏப்ரல் மாசம் என்னைக்கு வருது மைத்ரேயன், அதனுடைய சிறப்பு என்ன, எதற்காக அதை பயன்படுத்தணும்? சரி, மைத்திரை முகூர்த்தம் நீங்க கேட்டீங்க இல்லையா? மக்களுக்கு பலனாகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றதுக்கு காரணம் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், அப்படி நல்லது செய்யணும், நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம ஜனம் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுறது ஆளுங்க ரொம்ப குறைவு. உண்மைதான். ஒருத்தங்கிட்ட பிடுங்குறதும், ஒருத்தங்கிட்ட எப்படா ஏமாறுவான், எப்படா அண்ணன் எப்போ சாவான், திண்ண எப்போ காலியாகுன்ற மாதிரி, ஒருத்தர் எப்படா குனிவான், அவன் மேலே ஏறிட்டு எப்போ மேலே ஏறலான்ற ஜனம் தான் இருக்குது தவிர, ஏறும்போது கூப்பிட்டுட்டு ஏறுற ஜனம்லாம் இப்போ யாரும் இல்லை. அட்லீஸ்ட் நம்மளால் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்து நம்மளால் உதவ முடியலனாலும் அட்லீஸ்ட் கிள்ளி கொடுத்தாவது உதவணும் இல்லைங்களா? ஸோ நம்மளால் முடிஞ்ச நம்ம ஒரு குருவாக இருந்து ஒரு வழிபாடு பண்ணிட்டு வரணும் போது அந்த வழிபாடுக்குள்ளே அவங்களையும் கொண்டு போயிடணும். ஏன்னா இருக்கிற பணியிலே எந்த ஒரு பணி செஞ்சோ நீங்கள் சொர்க்கத்தை காண முடியாது. ஆனால் ஆன்மீகத்தில் இருந்து நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்து கரெக்டாக இருந்து ஜென்யூன் பர்சனாக இருந்து வரவங்களை எல்லாமே நீங்கள் கரெக்டாக சிந்திச்சு மதித்து நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா நீங்களும் சொர்க்கத்துக்கு போகலாம், வரவங்களையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம். அதுதான் ஆன்மீக பணி, புரியுதுங்களா? ஸோ அந்த பணியை சில பேர் கொச்சப்படுத்தி பண்ணுறாங்க. நம்ம அது சொல்ல விரும்பலை, மற்றவங்க கதை நம்மளுக்கு வேணாம். எதுக்காக ஒரு வீடியோவில் ஒரு கருத்து சொல்கிறதுனா, நம்மளை நம்பி வர நாடி வர ஆளுங்களுக்கு, நம்மளை நாடி வர ஆளுங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கக்கூடாது, நம்மளை ஃபாலோ பண்ணுற ஆளுங்களுக்கும் நல்லது நடக்கணும். ஏன்னா இப்போ என்ன நாடி வரவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 1,00,000 பேர் இங்கே வரதில்லை. சில பேர் தான் அவங்களோட தேவைகளுக்காக, சில விஷயங்களுக்காக வருவாங்க. பாய் நாடி என்ன நாடி வர்றது. இப்போ சில பேர் நான் வராதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் அந்த கருத்து சேரணும் இல்லையா? ஒரு விஷயம். அதனால தான் ஒரு வீடியோக்கு ஒரு கருத்தும், அதுவும் நல்ல விஷயமா ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயரத்துக்காக தான் ஒரு கருத்தும் நம்மளுக்கு இருக்கும். சும்மா சாதாரணமாக மற்ற எதை பற்றியும் இருக்காது. ஸோ சொல்லுற கருத்து என்னென்னா, போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு சமர்ப்பணமாகவும் உங்களுக்கு பயன்படுறதாகவும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலும் மேலும் வளர்கிறதுக்காக தான் வீடியோ போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாலிக் பாய் கூட நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், என் சேனலில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், என்னை போகிற வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் உங்களுக்கு யூஸாக தான் இருக்கும். ஒரு வீடியோ கூட எனக்கு இது யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி விட்டு போகிறதுக்கு யூஸ் இருக்காது.
ஸோ போடுற அனைத்து கருத்தும் உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் கூட என்றைக்காவது அது பயன்படுத்தும். ஸோ அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மைத்திரை முகூர்த்தம் ஆக்சுவலி வந்து மைத்திரை முகூர்த்தம் என்னென்னு நிறைய பேருக்கு நம்ம பழைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக நிறைய நேயர்கள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் திருப்பி விளக்கமாக சொல்கிறேன். மைத்திரை முகூர்த்தன்றது நீங்கள் வாங்கக்கூடிய இருக்கிற கடனை வந்து உங்களால் தீர்க்கவே முடியல, எல்லாம் கடன் அதிகமாக இருக்குது பை, கடன் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் வருமானமே மாதம் 10,000 ரூபா தான், கடனை அடைக்க முடியல அப்படின்னும் போது அந்த கடனை வந்து என்ன சொல்கிறது, ஈஸியான ஒரு வழியில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இறைவன் மூலிமா எதனா ஒரு வழியில் அடைக்கிறதுக்காக தான் இந்த மைத்திரை முகூர்த்தன்றதே ஒன்று ஆதி காலத்துலேருந்து எழுத ஆரம்பித்தாங்க. கொடுக்கல் வாங்குறது வந்து சுமூகமாக போகணும், சீக்கிரம் முடிஞ்சிடணும், நம்ம வாங்கினதை திருப்பி கொடுத்துடணும், ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வாக்குக்கு பயந்த காலம்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கு வச்சு தான் இந்த மைத்திரை முகூர்த்தம் வந்தது. மைத்திரை முகூர்த்தன்றது என்னென்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா வரும் நாளை திங்கக்கிழமை 6ஆம் தேதி ஆரம்பிக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 8:40க்கு ஆரம்பித்து 10:40க்கு முடியுது. நைட்டு வேலையில் சாயந்தர வேலையில் முடியுது. என்ன செய்ய வேணும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து, நார்மலாக ஒரு க்ரீன் கலர் பேனையோ இல்லை ரெட்லேயோ பேனா எது இருந்தாலும் சரி, க்ரீன் ரெட்டு ப்ளூ பேனா பிரச்சனை இல்லை, மைத்திரை முகூர்த்தம் சொல்லிட்டு எழுதணும். அது நீங்கள் தமிழில் எழுதினாலும் சரி, இங்கிலீஷில் முடிஞ்சது தமிழ் எழுதுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மைத்திரை முகூர்த்தம்னு எழுதுங்க, யாருக்கு தொகை செலுத்த போகிறீங்கன்னு எழுதுங்க, எவ்வளோ தொகை செலுத்த போகிறீங்கன்னு எழுதுங்க, யார் கொடுக்குறீங்க, யார் வாங்க போகிறா அதையும் எழுதுங்க. இப்போ நைட் டைம்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபெசிலிட்டி கம்பல்சரி இருக்காது. ஸோ எழுதி வச்சுட்டு என்ன தொகை கொடுக்க போகிறோமோ தொகையை எழுதிட்டு அந்த கவரில் பின் பண்ணி அந்த காசு எண்டு கிடையாது, அந்த நபரோட காசுன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த 8:40லேருந்து 10:40க்குள்ளே பேக் பண்ணி சாமி படத்தாண்டியோ கபோர்ட்லேயோ பூஜையில வச்சுருங்க. மறுநாள் விடிஞ்சு போய்ட்டு அந்த காசை நீங்கள் செலுத்திடலாம். அதே டைமில் இல்லை பையன் நான் ஜிபே தான் பண்ணோம், ஆன்லைனில் தான் அனுப்புகிறேன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தால் அந்த 8:40லேருந்து 10:40க்குள்ளே தாராளமாக அனுப்பிச்சு நீங்கள் பாட்டுக்கு இருந்துடக்கூடாது. யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்ககிட்ட விசாரிச்சிக்கணும். அமௌண்ட் வந்துருச்சு, காசு வாங்கிட்டேன்னு அவங்க சொல்லணும். அந்த ஆத்மார்த்தமாக இருக்கிறது தான் இங்கே யூஸே. நீங்கள் பாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு கடமைக்குன்னு அனுப்பக்கூடாது. அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் ஆகணும், வாங்கிட்டேன்னு அவங்களும் சொல்லணும். ஸோ அதுதான் இங்கே விஷயமே. ஸோ அந்த 8:40லேருந்து 10:40க்குள்ளே ஜிபே மூலிமா ஆன்லைன் மூலிமா எது மூலிமாவும் நீங்கள் செலுத்தலாம். பேங்க்கில் கட்டுற மாதிரி தான் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் செலுத்தலாம். அதே மாதிரி இப்போ நாளைக்கு இப்போ இன்றைக்கி எக்ஸாம்பிள், இப்போ நான் 8ஆம் தேதி தான் பேமெண்ட் கட்ட போகிறேன், 2 நாள் முன்னாடியே இருக்குது அப்படின்னா கூட செலுத்த ஆப்ஷன் தாராளமாக செலுத்துங்க. ஏன்னா எப்படி 8ஆம் தேதி கட்ட போகிறீங்க, அது நீங்கள் 2 நாள் முன்னாடி கட்டினா உங்களுக்கு நல்ல பேரும் வரும், கடன் சீக்கிரம் அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ மைத்திரைன்றது எப்படி எல்லா முகூர்த்தம் ஒரு முக்கியமோ அந்த மாதிரி மைத்திரை முகூர்த்தன்றது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எல்லா முகூர்த்தமும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் நிறைய முகூர்த்தம் வரும், ஆனால் மைத்திரைன்றது மாதத்துக்கு 1 இல்லை அதிகபட்சம் 2 தான் வரும். அதுவும் இல்லாமல் இருக்கிற மனுஷனுக்கு சுமையே பெரும் சுமையே கடன் சுமை தான். கடன் இல்லாத வீடு இருக்கா? நிச்சயமாக கிடையாது. ஒன்று கூட கிடையாது, ஒரு மனுஷன் கூட கிடையாது. அது இப்போல்லாம் வந்து 15 வயசுலேயே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோனு பைக்குன்னு. ஸோ கடன்ன்றது வீடுக்கு இப்போ ஆயிடுச்சு. வீடு கட்டணும்னாலே கடன் வாங்கிடுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீடு, ஃபோனு எல்லாமே யூஸ் பண்ணுற நம்ம போகிற ட்ரெஸ்ஸுக்கு கூட இஎம்ஐயில் கொடுக்குற ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த இஎம்ஐ பார்த்து ஈனா ரொம்ப நாசனமாக போயிடுச்சு. அந்த முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கி அதுலேருந்து மீற முடியாத ஒரு சூழ்நிலை தருவாநிலை இருந்தீங்கன்னா இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி கரெக்டாக எழுதி கரெக்டாக செலுத்துங்க. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு எது பண்ணாலும் உள் மனசாக பண்ணுங்கள், அரை மனசாக பண்ணாதீங்க. நடக்கணும். ஏன்னா எழுத போகிறது பேப்பரு, எழுத போகிறது பேனா, ஆனால் நம்பிக்கை வைக்க போகிறது இறைவன் மேலே. நான் வந்து விஷயந்தான் சொல்கிறேன், நீங்கள் என் மேலோட நம்பிக்கை வைக்கணும், இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. அப்பா இது நம்ம நினச்சி கட்டுறோம், நீங்கள் 5,000 கொடுத்துட்டோம், அவருக்கு இன்னும் 95,000 தரணும், இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதத்துக்குள்ளே பாதி கொடுத்துடணும் அப்படின்ற நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவாக நாளைக்கு உங்களை கட்ட வச்சிடும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இந்த நீங்கள் எழுத போகிறது பேப்பர் பேனா தான், ஆனால் அந்த விற்கிறீங்க மேலே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் உங்கள் நாளைக்கு கூட இந்த ஜெயிப்புக்கு காரணமே. ஸோ முடிஞ்சளவுக்கு முழு மனசோடு பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மைத்திரேய முகூர்த்தத்தை பத்தி ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதமும் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்தோட சிறப்பும் சொல்லியிருக்கீங்க, கடன் அடைவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிமா.